ஓம் சாந்தி. 15/9/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு கர்மம் அக்கர்மம் விகர்மத்தின் ஆழமான ரகசியங்களை கூறுவதற்காக தந்தை வந்திருக்கின்றார். எப்போது ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டும் தூய்மையாக இருக்கிறதோ அப்போது கர்மம் அக்கர்மமாக ஆகிறதுன்றார். அதாவது உடம்பும் தூய்மையாக இருக்கும், ஆத்மாவும் தூய்மையாயிடும். அதாவது சத்தியுகத்தில் தான் ஆத்மாவும் தூய்மையாக இருக்கும், உடலும் இந்த லட்சுமி நாராயணன் உடல் தூய்மையாக இருக்கும். தேவதைகளோட உடல் தூய்மையான உடல். அப்போ ரெண்டுமே தூய்மையாக இருக்கும்போது தான் கர்மம் அக்கர்மமாக ஆகுறதுன்றாரு. அதுக்கு தான் இங்கேயே நம்மளை தூய்மையாக்கிட்டு இருக்கிறாரு. நம்மளோட ஆத்மா தூய்மையாக நம்மளோட கர்மம் இங்கேயே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வருது. விகர்மத்துலேருந்து வெளியே வரும், பாவ கர்மத்துலேருந்து வெளியே வரும். பாபாவை நினச்சி சுகர்மமாக மாறிட்டு இருக்குது. நல்ல காரியம் செய்கிற அளவுக்கு நம்மளை மாற்றிட்டு இருக்கிறாரு. அப்படியே அந்த உடலை விடும்போது நம்ம அங்கே போயிட்டு தேவதை ஆகும்போது கர்மம் அக்கர்மமாக ஆகுது. தூய்மையற்றவர் ஆவதனால் விகர்மம் ஆகி விடுகிறதுன்றாரு. அதாவது நம்ம காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரத்தில் போகும்போது ஏதாவது ஒன்று தவறு நடந்துடுது, அது பாவகர்மமாக ஆயிடுதுன்றாரு. கேள்வி: ஆத்மாவில் கரை ஏற்படுவதற்கான காரணம் என்ன? கரை ஏற்பட்டிருக்கிறது எனில் அதன் அடையாளம் என்னவாக இருக்கும்? இப்போ ஆத்மாவில் கரை படியுது, அதான் பாவம்னு சொல்கிறோம். பாவாத்மா புண்ணியாத்மான்ட்டு. பாவாத்மான்னு ஏன் சொல்கிறேன்னா கரை படியுது, அதனால தான் பாவாத்மா. அது கரை ஏற்பட்டிருக்குன்னா எப்படி இருக்கும், அதோட அடையாளம் எப்படி இருக்கும்? பதில்: கரை ஏற்படுவதற்கான காரணம் விகாரமாகின்றார். 5 விகாரம் தான் கரையே படியுது ஆத்மாவில். நமக்கு தெரியாது, நம்ம சாதாரணமாக நினச்சிக்கிறோம். கோவப்பட்டா என்ன ஆக போகுது அப்படின்னு நினச்சிக்கிறோம். பயப்படுறோம், இந்த கவலைப்படுறோம், கோவப்படுறோம், பற்று வைக்கிறோம், அடுத்தவங்கள போட்டு டென்ஷன் பண்ணுறோம், அகங்காரமாக பேசுகிறோம், நான் யார் தெரியுமா அப்படி இப்படின்னு பேசுகிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு ஹர்ட் பண்ணுறோம், துக்கம் கொடுக்குற மாதிரி செயல் செய்கிறோம். காம விகாரத்தில் போகிறதே பெரிய துக்கம். இது எல்லாமே நம்ம செய்யும் போது அது நம்மளுடைய ஆத்மாவில் பாவ கர்மமாக கரை மாதிரி படியுதுன்றாரு. அதனால தான் ஆத்மா வெள்ளையா அந்த ஆத்மா தூய்மையாக அந்த ஆத்மா தூய்மையற்ற ஆத்மாவை மாறிடுச்சு. தூய்மை இழப்பதனால்தான் கரை ஏற்படுகிறதுன்றாரு. இப்போ இந்த மாதிரி நம்ம தூய்மை இழக்க அந்த ஆத்மாவில் கரைப்படியுது. ஒருவேளை இப்போது வரை கரை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது எனில் அவர்களுக்கு பழைய உலகின் கவர்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கும்ன்றாரு. நம்ம பீக் ஆகிட்டு கூட நமக்கு இன்னும் நம்ம பாவம் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு பழைய உலகம் பக்கமே போகும், புத்தி போகும், கவர்ச்சி போகுன்றாரு. புத்தி குற்ற செயல்களின் பக்கம் சென்று கொண்டே இருக்கும்ட்டு பாபா சொல்கிறாரு. அதாவது தவறு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அது தவறுன்னு அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கோவப்படுறோன்னா அந்த கோபம் கரெக்டு தான், நான் என் நியாயத்தின் பக்கம் நான் பேசினேன், நான் அவங்களுக்கு துக்கம் கொடுத்தேன்னா நான் நியாயமாக தான் பண்ணேன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. கணக்கு வழக்கு முடியுது அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அதை திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்க குற்ற செயல்களை பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்றாரு. அது மாதிரி விகாரத்தில் போகிறதும் குற்றம் தான், அது தெரியாமலே பண்ணிட்டு இருப்பாங்க. பாபா நினைவில் இருக்க முடியாது. அந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்க பாபாவை நினைக்க முடியாது. ஓம் சாந்தி. குழந்தைகள் இதன் பொருளை புரிஞ்சிருக்கிறீங்க. ஓம் சாந்தி என்று கூறுவதன் மூலம் ஆத்மாக்களாகி நாம் இங்கு வசிக்கக்கூடியவர்கள் கிடையாது என்று நிச்சயம் ஏற்பட்டு விடுகிறது. ஓம் சாந்தினாலே என்ன பாருங்க, பாபா என்ன சொல்றாருன்னா, ஓம்னா நான் ஆத்மா, சாந்தினா நான் சாந்த சுரூபமானவன். அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம், நான் ஆத்மா, இங்க வசிக்கக்கூடியவங்களே கிடையாது. இங்கெல்லாம் நம்மலாம் பரந்தாமத்துல இருந்தவங்க, இங்க வந்திருக்கிறோம், நடிக்க வந்திருக்கிறோம். நாம் சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். நமது சுய தர்மமே அமைதியாகும். நம்ம அமைதியை தேடி காட்டுக்கோ எங்கேயோ போக தேவையில்ல, நான் எங்கெங்கேயோ போகணும் அப்படிலாம் கிடையாது. நம்மள ஆத்மா நம்மளே, நம்மளுடைய சுய தர்மமே அமைதி தான். நம்ம எவ்வளோதான் ஒருத்தவங்க எவ்வளோ கத்துனாலும் பாருங்களேன், கத்தினே இருக்க மாட்டாங்க, அமைதியாயிருவாங்க. டக்குன்னு ஒரு செகண்ட்ல அமைதியாயிருவாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய சுய தர்மமே அமைதி தான். நாம் வீட்டில் தான் இருந்தோம், பிறகு இங்கு நடிப்பு நடிக்கிறோம். நம்ம பரந்தாமத்துல தான் ஃபர்ஸ்ட் இருந்தோம், அப்புறம் இங்க நடிக்க வந்திருக்கோம். ஏனெனில் சரீரத்தின் மூலம் காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த உடம்பு மூலமா தான் காரியம் பண்ணணும். அதனால தான் இங்க நடிக்க வரும்போது இங்க உடல் கிடைக்குது. அந்த உடல்ல ஆத்மா என்டர் ஆகி காரியம்லாம் பண்ணுது. காரியங்கள் ஒன்று நல்ல காரியம், இன்னொன்று கெட்ட காரியமாகும். ராவண ராஜ்யத்தில் காரியங்கள் கெட்டதா மாறிடுதுன்றாரு. பாபா படைச்ச உலகம் நல்ல உலகம், ராமராஜ்யம். அங்க நல்ல காரியம் நடந்தது, ஆத்ம உணர்வுல எல்லாமே நல்லதா நடந்தது. ஆனா ராவண ராஜ்யத்துல எல்லாமே கெட்டதாயிடுது. நல்லது பண்ணா கூட கெட்டதாயிடும். நல்லதுன்னு நம்ம நினைச்சுன்னு செய்வோம், கடைசியில் அது கெட்டதா போயிடும். ராவண ராஜ்யத்தில் அனைவரின் காரியங்களும் விகரமாக ஆகிவிட்டதுன்றாரு. விகர்மம் செய்யாத மனுஷன் ஒருவர் கூட கிடையாதுன்றாரு. இங்க ராவண ராஜ்யத்துல நம்மளே உடல் உணர்வுல வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தவறு தான் செய்வோம். ஏன்னா உடல் தேக அபிமானத்துல எல்லாருமே தவறு தான் பண்றாங்க. அதாவது தன்னை காப்பாத்திக்கணுன்றதுக்காக மத்தவங்கள மாட்டி விடுறது, நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக மற்றவங்களை கஷ்டப்படுத்துறது, அதாவது உடல் உணர்வுல அடுத்தவங்களை வேலை வாங்குறது கூட விக்கிரமம் தானே. நம்மளோட வேலையை மற்றவங்கள வேலை வாங்குறது அது கூட விக்கிரமமா ஆயிடுது. அதனால விக்கிரமம் பண்ணாத மனுஷன் யாருமே கிடையாதுன்றார். சாது சன்னியாசிகள் விக்கிரமம் செய்ய முடியாது என்று மனுஷங்க நினைக்கிறாங்க. சாது சன்னியாசிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா,
சாது சன்னியாசிகள்லாம் வந்து விக்கிரமம் பண்ண மாட்டாங்கன்ட்டு நினைக்கிறாங்க. உலகாய மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க, சன்னியாசிகள் அந்த மகான்கள்லாம் இருக்காங்கள அவங்கெல்லாம் பாவம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஏனெனில் அவர்கள் தூய்மையாக இருக்கிறாங்க, அதனால அவங்க பாவம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டை விட்டு காட்டுக்கு போயிடுறாங்கல்ல, யோகம் பண்றாங்கல்ல, அப்ப மூச்சு அடக்கி அவங்க யோகம் பண்றாங்க, ஹடயோகம் செய்யறாங்கன்னா அவங்களாம் பாவம் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா சன்னியாசம் செய்திருக்கிறாங்க. உண்மையில் தூய்மையானவர்கள் என்று யாரை கூற முடியும்ட்டு பாபா சொல்றாரு. அதாவது அவங்க உடல் தூய்மையா இல்ல, அவங்க ஏதோ ஒரு சாதாரணமா விகாரத்தினால்தான் பிறந்திருக்கிறாங்க, இந்த உலகமும் தூய்மையா இல்ல. அப்ப அவங்க தூய்மையானவர்கள்னு எப்படி சொல்ல முடியும்? இதை முற்றிலும் அறியாமல் இருக்கிறாங்க. நாம் பதிதமானவர்கள் என்றும் சொல்றாங்க, பதித்த பாவனை தான் அழைக்கிறாங்க. நாங்க தூய்மை இல்லாம ஆயிட்டோம்ட்டு சொல்றாங்க. அதனாலதான் கடவுளை கூப்பிடுறாங்க. எதுவரை அவர் வரவில்லையோ அதுவரை உலகம் பாவனம் ஆக முடியாது. கடவுள் வராம இந்த உலகம் தூய்மை ஆகாது. இங்கு இது பதிதமான பழைய உலகமாகும்ட்டு பாபா சொல்றாரு. இது தூய்மையற்ற பழைய உலகம், அதனால்தான் பாவன உலகை நினைவு செய்யறாங்க. எல்லாரும் என்ன ஒரு ஒரு ஸ்டேஜ் வந்தா என்ன சொல்றாங்க, என்ன எங்கேயாவது ஒரு ஒரு அமைதியான இடத்துக்கு கூட்டு போயிடு கடவுளே அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து தூய்மையான உலகம், அதனால்தான் அதை நினைக்கிறாங்க. பாவன உலகம் செல்லும் போது பதித உலகை நினைவு செய்ய மாட்டீர்கள்னு சொல்றாரு. நம்ம சொர்க்கத்துக்கு போயிட்டா கலியுகம்லாம் நமக்கு ஞாபகம் வராது. அந்த உலகமே தனிப்பட்டது. ஒவ்வொரு பொருளும் புதியதுல இருந்து பழையதாக ஆகிறது அல்லவா. புது உலகில் பதிதமானவர் ஒருவர் கூட இருக்க முடியாதுன்றாரு. சொர்க்கத்துல எல்லாமே புதுசா இருக்கும், புதுசா இருக்கும். உலகமே அங்க தனிப்பட்டதா இருக்கும். புது உலகில் சொர்க்கமா மாறும்போது அங்க தூய்மையற்றவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்றாரு. புது உலகை படைக்கக்கூடியவர் பரம்பிதா பரமாத்மா ஆவார். அவர்தான் பதித பாவனன் ஆவார். அவரது படைப்புகளும் அவசியம் பாவனமாக தான் இருக்க வேண்டும். அவரே அவரே தூய்மையானவர் அப்படின்னா அவர் படைச்ச படைப்பும் தூய்மையா தான் இருக்கணும் இல்லையா. பதிதில இருந்து பாவனம், பாவன நிலையிலிருந்து பதித நிலை என்ற இந்த விஷயம் உலகில் யாருடைய புத்தியிலும் இருக்கவே முடியாதுன்றாரு. தூய்மையான நிலையிலிருந்து தூய்மையற்ற நிலை இந்த ஆகிறாங்க அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. கல்பத்திற்கும் தந்தை வந்துதான் நமக்கு புரிய வைக்கிறார். குழந்தைகளாகிய உங்களிலும் சிலர் நிச்சய புத்தியுடையவர்களாகி பிறகு சந்தேக புத்தியவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். நிறைய பேர் வராங்க, பிகே ஆகுறாங்க, ஞானத்தை கேட்கறாங்க. ஆமா ஆமா அவன் கரெக்டுன்னு சொல்றாங்க. கொஞ்ச நாளைக்கு பிகேவா இருக்கிறாங்க, அப்புறம் போயிடுறாங்க. சந்தேக புத்தி வந்து மாயை ஒரேடியாக விழுங்கிடுது. நீங்கள் மகாரதிகள் அல்லவான்றாரு. மகாரதிகளை தான் சொற்பொழிவுக்கு அழைக்கிறாங்க. இந்த ஞானத்தை நல்லா சொல்றவங்க யாரோ அவங்களதான் சொற்பொழிவுக்கு கூப்பிடுறாங்க. மகாராஜாக்களுக்கும் கூட புரிய வைக்கணும். நீங்க தான் முதலில் பாவனமானவர்களாக பூஜைக்குரியவர்களாக இருந்தீங்க. இப்போது இது பதித உலகமாகும். பாவன உலகில் பாரதவாசிகள் மட்டுமே இருந்தனர்ட்டு பாபா சொல்றாரு. முதல்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஆத்மாக்கள் தேவதைகளா இருக்கும் இருந்தோம். அப்ப தூய்மையா பூஜைக்குரியவரா இருந்தோன்றாரு. இப்ப தூய்மையற்ற உலகமா ஆயிடுச்சு. பாவன உலகில பாரதவாசிகள் மட்டும் தூய்மையான உலகமா இருக்கும்போது அப்ப பாரதவாசிகள் மட்டும் தான் இருந்தாங்கன்றார். ஆதி சனாதன தேவதா தர்மத்தை சார்ந்த பாரதவாசிகளாக நீங்க தான் இரட்டை கிரீடதாரிகளாக சம்பூர்ண நிர்வீகர்களாக இருந்தீங்கன்ட்டு பாபா சொல்லி புரிய வைக்கிறார் நமக்கு. மகாரதிகள் இவ்வாறு புரிய வைக்க வேண்டும் அல்லவா. இந்த போதையில் இருந்து கொண்டு புரிய வைக்க வேண்டும். நம்ம எது சொன்னாலும் ஒரு போதையோட புரிய வைக்கணும். நான் வந்து பாபாவுடைய குழந்தை, அவரோட ஞானத்தை சொல்லி புரிய வச்சுட்டு இருக்கிறேன். மகாரதிகள்லாம் புரிய வைக்கணும்ன்றாரு. பகவானின் மகா வாக்கியம் காமசிதையில் அமர்ந்து கற்பாகிட்டீங்க, பிறகு ஞானசிதையில் அமரும் போது தூய்மையாக ஆகிடுவீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போது யாரெல்லாம் புரிய வைக்கிறாங்களோ அவங்க காமசிதையில் அமர முடியாதுன்றாரு. அந்த ஞானத்தை மற்றவங்களுக்கு யாரெல்லாம் சொல்லி சொல்லி புரிய வைக்கிறாங்களோ அவங்க சுயம் வந்து அந்த விகாரத்துல போக முடியாது. ஆனால் மற்றவர்களுக்கு புரிய வைத்து சுயம் காமசிதையில் அமர்ந்து விடுபவர்களும் இருக்கிறாங்கன்றார். ஆனா இப்படியும் சிலர் இருக்கிறாங்க பிகேஸ், மற்றவங்க புரிய வைக்கிறாங்க ஞானத்தை, ஆனா இவங்க சுயம் இவங்க வந்து தூய்மை ஆகிறதில்லன்றார். இன்று இவ்வாறு புரிய வைக்கிறாங்க, நாளையே விகாரத்தில் விழுந்துடுறாங்கன்றார். அந்த மாதிரி மாயா அவங்கள பண்ணிடுது. மாயை மிகவும் திறமை வாய்ந்தது. யாரை வீழ்த்தணுமோ அவங்கள வீழ்த்து, அதாவது மல்யுத்தம் பண்ணுது. யார் ரொம்ப முயற்சி பண்றாங்களோ அவங்களையே தாக்கறதுக்கு முயற்சி பண்ணுது. கேட்கவே கேட்காதீங்கன்றாரு. மற்றவர்களுக்கு புரிய வைப்பவர்கள் சுயம் காமசதியில் அமர்ந்துடுறாங்க. பிறகு இவ்வாறு ஏன் நடந்ததுன்னு வர பச்சாதாபப்படுறாங்கன்றாரு. குத்து சண்டை அல்லவா இது, மாயாவுடைய குத்து சண்டை. மனைவியை பாக்குறாங்க, கவர்ச்சி ஏற்படுது, முகத்தை கற்பாக்கிக்கிறாங்கன்றாரு. அமிர்தம் குடித்து விட்டு வெளியில் சென்றதும் மற்றவர்களை தொந்தரவு செய்வர், அசுத்தம் செய்யறாங்க என்று பாடப்பட்டிருக்குது சாஸ்திரத்துல. அமிர்தம் குடிச்சிட்டு வெளியே போய் மற்றவங்களுக்கு தொந்தரவு செய்யறாங்கன்ட்டு ஏதோ பாடப்பட்டிருக்கான். அதாவது இங்க ஞானத்தை கேட்டுட்டு வெளியில போயிட்டு மற்றவங்களுக்கு தொந்தரவு செய்யறாங்கன்றார். ஞானத்தை கேட்டு ஞானம் சொன்னதுபடி திருந்துறது இல்ல. 2 கைகளின் மூலம்தான் கையே தட்டப்படுகிறது, ஒரு கையினால் தட்ட முடியாது, இருவரும் கெட்டு போயிடுறாங்கன்ட்டு பாபா சொல்றார். பிறகு சிலர் செய்தி கொடுக்குறாங்க, சிலர் வெக்கப்பட்டுக்கிட்டு செய்தி கொடுப்பதே கிடையாது. அதாவது நடந்த விஷயத்த பாபாட்ட சொல்றாங்க, சிலர் வெக்கப்பட்டுட்டு பாபாட்ட சொல்றதே இல்லை. பிராமண குலத்தின் பெயர் கெட்டுவிடக்கூடாது என்று நினைக்கிறாங்க சொல்லி பாபா சொல்றாரு. யுத்தத்தில் சிலர் தோல்வி அடைந்துடுறாங்க, பிறகு அழறாங்கன்னு சொல்லி சொல்றாரு.
அதாவது இது மாயாவோட மல்யுத்தம் நடக்குது. இந்த 5 விகாரத்தோட நமக்கு போர். தினந்தனம் வாழ்க்கையே போராட்டமா இருக்குது. 5 விகாரத்தின்கிட்ட நம்ம போராடிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. இதுல தோத்து போயிடுறாங்க சில பிகேஸ். அப்புறம் அழுகுறாங்க, அரே இவ்வளவு பெரிய பலசாலியை கூட வீச்சடைய செய்து விட்டாயே மாயான்ட்டு அழறாங்க. இவ்வாறு பல விபத்துகள் பல நடக்கிறதுன்றார். பிகே ஆகி கூட வந்து ஞானத்தை கேட்டு எல்லாம் நம்ம அவ்வளோ முயற்சி பண்ணி கூட நிறைய தோல்விகள் நடக்குதுன்றார். மாயை அடிச்சிருது நிறைய பேரை, லட்சியம் அல்லவான்றாரு. யார் சதோ பிரதானமாக தூய்மையாக இருந்தார்களோ அவங்களே தான் இப்ப காமசிதையில வந்து அசுத்தமாக தமோ பிரதானமாக ஆகிட்டாங்க என்பதை இப்போது குழந்தைகளாக நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்றாரு. இப்ப பிகே ஆன பிறகுதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், யார் தூய்மையா இருந்தாங்களோ லட்சுமி நாராயணா ராஜ்யம் ஆண்டாங்களோ அவங்களே தான் வந்து மறுபிறவி எடுத்து எடுத்து அசுத்தமா தமோ பிரதானமா ஆயிட்டாங்க. அவங்களுக்கு தான் பாபா இப்ப புரிய வச்சிருக்கிறாரு அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுட்டோம். ராமரையும் கருப்பாக உருவாக்குறாங்க, பலரது சித்திரங்களை கருப்பாக உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனால் முக்கியமானவர்களை பற்றி புரிய வைக்கப்படுகிறது. இங்கு ராமச்சந்திரன் சிலை கருப்பாக இருக்குது, ஏன் கருப்பாக காண்பிக்கிறீர்கள் என்று அவர்களுக்கு கேட்கணும். கோயில் எல்லாம் இப்ப ராமரோட சிலை, கிருஷ்ணரோட சிலை எல்லாம் கருப்பு கருப்பா வச்சிருக்காங்க, ஏன் கருப்பா வச்சிருக்கீங்க அப்படின்னு கேளுங்க. இது ஈஸ்வரனின் லீலை, இவ்வாறு காலங்காலமாக நடைபெற்று வருகிறது என்று சொல்லிடுவாங்க. அவங்க கோயில்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் காலங்காலமா இந்த சிலை வச்சிருக்கிறோம், இது கடவுளோட லீலை அப்படின்ட்டு சொல்றாங்கன்றாரு. ஏன் நடைபெறுகிறது, எதற்காக நடைபெறுகிறது என்று எதுவும் யாருக்கும் தெரியாதுன்றார். காமசிதையில் அமர்வதன் மூலம் பதிதமாக துக்கமானவர்களாக ஒரு பைசாவுக்கும் கூட மதிப்பில்லாதவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்பதை இப்போது தந்தை உங்களுக்கு புரிய வைக்கின்றார்னு சொல்றாரு. இப்பயே புரிய வைக்கிறாரு, இருந்தாலும் அரை கல்பம் கழிச்சு எல்லாம் தான் விழுந்துருது. எல்லா ஆத்மாவும் அந்த 5 விகாரத்துல விழுந்துடுறாங்க. அதனாலதான் 10 தலை ராவணன்னா காமிச்சிருக்கிறாங்க. பாபா சொல்றாரு, அந்த காம விகாரம் தான் உங்களை தூய்மையற்றவர்களா ஆக்கி துக்கமானவங்களா ஆக்குறதே. அதுதான் ஒரு பைசா கூட பிரயோஜனம் மதிப்பில்லாத செய்ததே அந்த விகாரம் தான்ட்டு பாபா நம்மள புரிய வைக்கிறாரு. அது விகாரமற்ற உலகமாகும். ஆனா சொர்க்கம் வந்து விகாரம் இல்லாத உலகம். அங்க வந்து நம்ம வந்து தேவதையா இருக்கும்போது நமக்கு வந்து ரெட்டை கிரீடம் இருக்குது. அதனால அங்க வந்து நமக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் இருக்குது. அப்புறம் தான் பக்தி மார்க்கத்துல துவாபர யுகத்துல இருந்து நமக்கு ரெட்டை பூஜைகள் நடக்குது. இது விகார உலகமாகும்ட்டு பாபா சொல்றாரு. ஆனா இங்க சொர்க்கம் எங்க, இது வந்து நரகம், இது விகார உலகம். ஆக இவ்வாறெல்லாம் புரிய வைக்கணும். இந்த மாதிரி எல்லாம் நம்ம மத்தவங்களுக்கு புரிய வச்சு சொல்லி சொல்லி மாத்தணும். இவர்கள் சூரிய வம்சத்தினர்கள், இவர்கள் சந்திர வம்சத்தினர்கள், பிறகு வைஷ்ய வம்சத்தினர்களாக ஆகிய தீர வேண்டும்ன்றார். ஃபர்ஸ்ட் ஆத்மாக்கள் இறங்கும் போது சொர்க்கமா இருக்கும் பூமி. சொர்க்கத்துல சூரிய வம்ச ராஜ்யம் நடக்கும். அதுக்கப்புறம் சந்திர வம்ச ராஜ்யம் ராமசீதை ராஜ்யம் நடக்கும். அதுக்கப்புறமா துவாபர யுகத்துல இருந்து ராஜாக்களுடைய ஒற்றை கிரீடமுடைய ராஜாக்கள், அதாவது தூய்மையற்ற ராஜாக்களுடைய ராஜ்யம் நடக்கும். இந்த ராஜராஜ சோழன், விக்ரமாதித்ய, சந்திரகுப்த மௌரிய, இந்த மாதிரியான ராஜாக்கள்லாம் ஆண்டாங்க. அவங்கெல்லாம் வைஷ்ய வம்சத்தினர்களாக ஆண்டாங்க. அவங்க எல்லாம் யாரும் கிடையாது, அப்படியே இறங்கி இறங்கி வந்த ஆத்மா, மறுபிறவியில வந்த ஆத்மாக்கள் தான் சொல்றாரு. விகார மார்க்கத்தில் வருவதனால் அவர்களை தேவதை என்று சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. அந்த நடுவுல வந்த ராஜாக்கள்லாம் தேவதைன்னு சொல்ல முடியாது. ஜெகநாத் கோயிலில் கோபுரத்தின் மீது தேவதைகளின் குலத்தை காண்பிச்சிருக்கிறாங்க. ஆடைகளை தேவதைகளை போன்று காண்பிச்சு நடத்தைகளை மிக அசுத்தமாக காண்பிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ப்ரூஃப். என்ன நீங்க எப்படி சொல்றீங்க, தேவதைகள் போயிட்டு வாம மார்க்கத்துல போயிட்டாங்க, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜெகநாத் கோயில்ல கொண்டு போய் காட்டுங்க, தேவதைகள் வந்து இந்த மாதிரி எல்லாம் அசுத்தமான அந்த சிலைகள்லாம் வடிக்கப்பட்டிருக்கு பாருங்க, தேவதைகள் தான் சுயம் மறுபிறவி எடுத்து இப்படி ஆயிட்டாங்க, அதனாலதான் இந்த மாதிரி சிலை வடிக்கப்பட்டிருக்குன்ட்டு புரிய வைங்க. தந்தை எந்த விஷயத்தில் கவனம் ஈர்க்கிறாரோ அதில் சிந்தனை செலுத்த வேண்டும். இப்ப பாபா டெய்லி முரளில எதை சொல்றாரோ அதை பத்தி யோசிக்கணும். அப்பதான் மத்தவங்க சொல்லி புரிய வைக்க முடியும். கோயில்களில் அதிக சேவை செய்ய முடியுன்றாரு. இப்ப நீங்க கோயில் கோயிலா போயிட்டு சேவை பண்ண முடியும். அங்க வர பக்தர்களுக்கு புரிய வைக்கணும். ஸ்ரீநாத் கோயிலும் புரிய வைக்க முடியும். இவரை ஏன் கருப்பாக உருவாக்கி இருக்கிறீங்கன்ட்டு கேட்கலாம். இதை புரிய வைப்பது மிகவும் ஈஸின்றாரு. அதாவது கிருஷ்ணர் கோயில் எல்லாம் போங்க, அங்க போய் எதுக்கு கருப்பா செலை வச்சிருக்கீங்கன்னு கேட்டு புரிய வைங்க. அது தங்க யுகம், இது இரும்பு யுகமாகும். கரை ஏற்பட்டு விடுகிறது அல்லவா, இப்போது உங்களது கரைகள் நீங்கி கொண்டிருக்கிறது. யார் நினைவு செய்யவே இல்லையோ அவர்களது கரைகளும் நீங்காது. பாபா நினைச்சாதான் பாவம் போகும். பாபாவே நினைக்கலன்னா எப்படி பாவம் போகும். அதிக கரைகள் ஏற்பட்டிருக்குது எனில் அவர்களுக்கு பழைய உலகின் கவர்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். பாவம் பண்ண பண்ண என்ன ஆகும், நம்ம பாவம் பண்றதே வேலையா இருக்கும். அப்ப இந்த பழைய கலியுக வாழ்க்கை தான் நமக்கு பிடிக்கும், அதன் பக்கமே போயிட்டு இருப்பாங்கன்றாரு. விகாரங்களின் மூலம்தான் மிக அதிக கரைகளே ஏற்பட்டிருக்குது. அதன் காரணத்தினால்தான் தூய்மையற்றவராக நீங்க ஆகியிருக்கிறீங்கன்றாரு. எனது புத்தி தீய செயலின் பக்கம் போகிறது கிடையாது தானேன்ட்டு தன்னைத்தான் பரிசோதித்துக்கணும். நீங்களே செக் பண்ணுங்க, எனக்கு வந்து முழு நாளும் நான் பாபா நினைக்கிறேன்னா இல்ல வேற ஏதாவது விஷயத்துல போயிட்டு இருக்கிறானா,
செக் பண்ணுங்க. நல்ல நல்ல முதல் தரமான குழந்தைகளும் தோல்வி அடைஞ்சு போயிடுறாங்க. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த அறிவு கிடைச்சிருக்குது. முக்கியமானது தூய்மைக்கான விஷயம்தான். ஆரம்பத்துல இருந்து இதற்காக தான் சண்டைகள் நடைபெற்று வருகின்றன. எப்ப பிரம்மா பாபாவோட சிவபாபா வந்து ஞானத்தை சொல்ல ஆரம்பிச்சாரோ அன்னிலிருந்தே பிரச்சனை இந்த தூய்மை தான். காம விகாரத்தை விடணும்னு சொன்னதுக்கு தான் பெரிய பிரளயமே நடந்தது. ஆரம்பத்துல இருந்து பிரம்மாவுக்கு அந்த இடத்தையே எரிச்சிட்டாங்க. தொந்தரவுகள் எல்லாமே இதே பிரச்சனைக்கு தான். இப்பயும் அதே தான் நடக்குது. தந்தை இந்த யுக்தியை இப்போ உருவாக்கியிருக்கிறார். நான் ஞான அமிர்தம் குடிக்க செல்கிறோம் என்று அனைவரும் சொல்றாங்க. எல்லாம் என்ன சொல்றாங்க, நாங்க எதுக்கு சென்டருக்கு போறோம்னா நாங்க ஞான அமிர்தத்தை குடிக்க போறோம். ஞான அமிர்தம் இருப்பது ஞான கடலிடம் தான். ஒரே ஒரு சிவபாபா தான் ஞானத்தை சொல்றார். சாஸ்திரம் படிப்பதனால் யாரும் பதித்துல இருந்து பாவனமாக ஆகிவிட முடியாதுன்ட்டு பாபா சொல்றார். அதாவது நம்ம கடவுளை அடைய முடியும், முக்தி அடைய முடியும்னா ராமாயணம் மகாபாரத்தை படிச்சாலும் முக்தி அடைய முடியாது, கடவுள்கிட்டையும் போக முடியாது. தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகவும் ஆகிட முடியாது. கடவுளை நினைச்சாதான் அவர்கிட்ட போக முடியும். பாவனமாகி பிறகு பாவன உலகத்திற்கு செல்ல வேண்டும்ன்ற தூய்மையானாதான் தூய்மையான உலகத்துக்கு போக முடியும். இங்கு பாவனமாகி பிறகு வேறு எங்கே செல்வீர்கள்னு சொல்லி கேட்கிறாரு. இப்ப நம்ம இங்க தூய்மையாயிட்டோம்னா இப்ப எங்க போவோம்? இன்னார் மோட்சம் அடைந்துட்டான்ட்டு மனுஷங்க நினைக்கிறாங்க. யாராவது செத்துட்டாங்கன்னா மோட்சம் அடைஞ்சிட்டாங்க, அதாவது பிறவா நிலை அடைஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. யாரும் அந்த மாதிரி போகிறது இல்லை. எல்லாம் முக்தி எல்லாம் இங்கேதான் இருக்கிறாங்க. கடவுள் வந்து கூட்டு போகும்போது தான் எல்லாரும் போக முடியும். பாப்புலேஷன் அதிகமாயிட்டு தானே இருக்கு. எல்லாம் மறுபிறவில தான் இங்க இருக்கிறாங்க. கடவுள் வந்து எப்ப கூட்டு போவாரோ அப்பதான் பரந்தாம கேட்டு ஓபன் பண்ணும்போது தான் பரந்தாமத்துக்கே போக முடியும். பரந்தாமத்துல இருந்து அப்புறம் சொர்க்கத்துக்கு போக முடியும். அவர்களுக்கு தெரியும், ஒருவேளை மோட்சம் அடைந்து விட்டால் பிறகு அவருக்காக திதி போன்ற காரியங்களை செய்ய முடியாது. அவங்களுக்கு தெரியும், பிறவா நிலை அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏன் திதி பண்ணணும்? திதி பண்ண தேவையில்ல இல்லையா? அவருக்கு எந்த கஷ்டமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக இங்கு தீபம் ஏத்துறாங்க. எதுக்காக? செத்து போனவங்களுக்கு இந்த திதி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க அடுத்த பிறவில நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இங்க தீபம் ஏத்துறாங்க. அவங்க போற வழியில கஷ்டம் ஏற்படக்கூடாதுன்னு ஏத்துறாங்க. அவங்க நினைச்சுக்கிறாங்க அந்த ஆத்மா உடலை விட்டு அப்படியே அது போகும், எங்கேயோ போகும், இருள்ல போகும்னு நினைச்சுக்கிறாங்க. இருள்லாம் கிடையாது. ஆத்மாவே ஒரு லைட்டு தான். அது ஏன் இருள்ல இருக்க போகுது? அது போய் அடுத்த உடல் எடுக்க போகுது. இருளில் ஏமாற்றம் அடையக்கூடாது. ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுக்கிறது ஒரு வினாடிக்கான விஷயமாகும்ட்டு சொல்றாரு. ஒரு செகண்ட்ல இங்க சரீரம் விட்ட ஆத்மா எந்த ஒரு மரணம் ஏற்பட்டாலும் சரீரம் விட்டாங்கன்னா அவங்க போய் அடுத்த செகண்டே போய் வேற ஒரு உடல் எடுத்து நடிக்க போயிடுவாங்க. பிறகு இருள் எங்கிருந்து வந்ததுன்ட்டு பாபா கேட்கிறாரு. ஆத்மாவே ஒரு வெளிச்சமானது, அதுக்கு போய் எப்படி இருள் வரும்? அது அடுத்தடுத்த பிறவி எடுக்குது. இந்த வழக்கம் நடைபெற்று வருகிறது. நீங்களும் செய்துள்ளீர்கள். இப்போது ஒன்றும் செய்வது கிடையாது. முன்னாடி எல்லாம் இந்த இந்த பக்தியில இந்த வழக்கம், அதாவது திதி கொடுக்கறது, தவசம் கொடுக்கறது, இதெல்லாம் வழக்கமா நடைபெற்று வருது. ஆனா நம்ம பிகே ஆன பிறகு இதெல்லாம் செய்வது கிடையாதுன்றாரு. சரீரம் மண்ணாகி விட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நமக்கு தெரியும் அந்த உடல் அழிஞ்சு போச்சு, ஆத்மா போய் வேற ஒரு உடல் எடுத்துருச்சு, வேற ஒரு குழந்தை உடல்லாம் அவதரிச்சது எல்லாருக்குமே தெரியும். அங்க இந்த மாதிரியான வழக்கங்கள்லாம் இருக்காது. சொர்க்கத்துல இந்த மாதிரி திதி கொடுக்கறது இதெல்லாம் கிடையாது. அவங்க உடலை விட்டுட்டு சந்தோஷமா போயிட்டு வேற ஒரு உடல் எடுப்பாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். நான் இங்க பிறக்க போறேன்ட்டு காட்சியும் கிடைக்கும் அவங்களுக்கு. அந்த இடத்துல போய் பிறப்பாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போவாங்க. அதனால அங்க திதி கொடுக்கறது தவசம் கொடுக்கறதுலாம் சொர்க்கத்துல கிடையாது. இங்கதான் அந்த வழக்கங்கள்லாம். ஒன்று மாயாஜாலம் போன்ற விஷயங்கள் எதிலும் மற்றவர்கள் மூலம் செய்ய வைக்கவில்லை. யாருக்காவது இறக்கை வந்து விடுகிறது, பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க என்று வைத்துக் கொள்ளுங்கள். இங்க பாருங்க, இங்க வந்து மாயாஜாலம்லாம் பண்றாங்க. ரெக்கை வந்துருச்சு, யாராவது பறக்குறாங்கன்னா சரி, பிறகு என்ன ஆனது? சரி, பறக்கிறதுனால என்ன நடக்குது? அதனால என்ன லாபம் கிடைச்சதுன்ட்டு பாபா கேக்குறாரு. இப்ப தண்ணி மேல நடக்கிறாங்க, மேல பறக்குறாங்க. சிலர் அப்படிலாம் செய்யறாங்க, ரெக்கை முளைச்சிச்சு பறக்குறாங்க. அவங்க ஆத்மாவுடைய சக்தி மூலமா இந்த மாதிரி ஏதாவது சர்க்கஸ் மாதிரி விஷயம்லாம் காட்டுறாங்க இல்லையா? இதனால என்ன லாபம்ட்டு பாபா கேட்குறாரு. என்னை நினைவு செய்தாவாச்சு பாவம் போகும்ன்ட்டு பாபா சொல்றாரு. இதனால ஒன்றும் நடக்காது. நீங்க என்ன நினைச்சாதான் தூய்மையாகி ஆத்மா தூய்மையாகி பறந்து போகும். ஆத்மா தான் பறந்து போகணும், உடம்பு பறக்கணும்னு அவசியம் கிடையாது. என்னை நினைச்சாவது பாவம் போகும்ட்டு பாபா சொல்றாரு. இது யோகா அக்னி ஆகும். இதன் மூலம் பதிதிலிருந்து பாவனமாக ஆவீங்க. ஞானத்தின் மூலம் செல்வம் கிடைக்கும். யோகா மூலம் சதா ஆரோக்கியம், தூய்மையாக ஆவீங்க. இப்ப இந்த ஞானத்தை கேட்கறதுனால 21 பிறவிக்கு ஆஸ்தி, அதை எத்தனை பிறவி எடுக்க போறீங்களோ அத்தனை பிறவிக்கும் செல்வம் கிடைக்கும். யோகா மூலமா உங்களுக்கு சதா ஆரோக்கியமா இருப்பீங்க, தூய்மையாக ஆவீங்க. பாபா நினைக்க நினைக்க தூய்மையா ஆயிடுவீங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க. மனசு ஆரோக்கியமா இருக்கும், உடலும் ஆரோக்கியமா கிடைக்கும். ஞானத்தின் மூலம் சதா செல்வந்தராக ஆவீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. யோகியின் ஆயுள் கூட எப்போதும் நீண்டதாக இருக்கும். யார் யோகா பண்ணிட்டே இருக்காங்க, பாபா நினைச்சிட்டே இருக்காங்களோ அவங்களுடைய ஆயுசு நீண்டதா ஆயிட்டே போகும். போகிக்கு குறைவாக தான் இருக்கும். யோகா பண்ணாம போகி, அத போகின்னா வந்து நம்ம உலகாய விஷயங்களை அனுபவிக்கிறது. யார் அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆயுசு குறைவா இருக்கும். கிருஷ்ணரை யோகேஸ்வர் என்று சொல்றாங்க. ஈஸ்வரனின் நினைவின் மூலம் தான் கிருஷ்ணராக அவர் ஆக்கிட்டாரு.
ஏன் கிருஷ்ணரை வந்து யோகேஸ்வர் சொல்றாங்கன்னா, அவர் ஈஸ்வரனை யோகா பண்ணி பண்ணி யோகேஸ்வரர் ஆயிட்டாரு. அதனால இப்ப சங்கமேக பிரிவில் கிருஷ்ணர் வந்து கடவுளை நினைச்சு நினைச்சு ஈஸ்வரனை நினைச்சு நினைச்சு கிருஷ்ணர் ஆயிட்டாரு. அவரை சொர்க்கத்தில் யோகேஸ்வர் என்று சொல்ல மாட்டாங்க. சொர்க்கத்துல அவர் பேர் கிருஷ்ணர், இங்கதான் அவர் பேரு யோகேஸ்வர். அவர் இளவரசர். முற்பிறவியில் அப்படிப்பட்ட காரியம் செய்திருந்ததுதான் இவ்வாறு ஆகியிருக்கிறார். கிருஷ்ணர் வந்து முன்னாடி பிறவியில கடவுளை நினைச்சு நினைச்சு யோகா பண்ணதுனாலதான் கிருஷ்ணர் ஆனாரு. அதனாலதான் அவர் கிருஷ்ணர் இளவரசரா ஆனாரு. கர்மம் அகர்மம் விகர்மத்தின் ரகசியங்களையும் தந்தை வந்து இப்ப புரிய வைக்கிறாரு. அரைக்கல்பம் ராமராஜ்யம் நடக்குது, அரைக்கல்பம் ராவண ராஜ்யமாகும். விகாரத்தில் செல்வதுதான் எல்லாத்தை விட மிகப்பெரிய பாவமாகும்ட்டு பாபா சொல்றாரு. காம விகாரத்துல போறதுதான் ஆத்மால இருக்கிற சக்தி 0% ஆயிடும். அதன் மூலமா தான் மரணமே ஏற்படும். அதனாலதான் பாபா சொல்றாரு, ஆத்மால இருக்கிற சக்தி ஃபுல்லா காம விகாரத்தினால்தான் போகுது. அனைவரும் சகோதர சகோதரிகள் அல்லவான்றாரு. இப்ப நம்ம எல்லாருமே ஆத்மாக்கள் பரந்தாமத்துல இருந்து நடிக்க வந்திருக்கிறோம். நம்ம எல்லாம் ஆத்மா தான். உடல் எடுக்கிறதுனால ஆண் பெண்ணா மாறுறோம், மற்றபடி எல்லாருமே சகோதரன் சகோதரர் தான் சொல்றாரு. பகவானின் குழந்தையாக ஆன பிறகு தீமையான காரியம் எப்படி செய்ய முடியும்ட்டு சொல்றாரு. இப்ப ஈஸ்வரனே நம்மளை தத்தெடுத்து பாடம் எடுக்கிறாருன்னும் போது அவர் குழந்தையாயிட்டு எப்படி நம்ம தப்பு பண்ண முடியும்? பிரம்மா குமாரிகள் குமாரர்களாகிய நாம் விகாரத்தில் செல்ல முடியாதுன்றார். நம்ம எல்லாம் பிகேஸ், உலகமே பிகேஸ் தான். கடைசியா பாத்தீங்கன்னா எல்லாருமே பிகேஸ் தான். இப்ப வந்து பிகே ஆயிருக்கிறோம், கடைசியா எல்லாருக்கும் இந்த ஞானம் போயிடும். எல்லாருமே பிகேஸ் தான். அப்ப பிகேஸ் ஒருத்தவங்க மத்தவங்களுக்குள்ளார எப்படி விகாரத்துல போக முடியும்னு கேக்குறாரு. இந்த யுக்தியின் மூலம் தான் தூய்மையாக இருக்க முடியும். அப்ப எல்லாரும் சகோதரன் சகோதரின்ற பார்வையை பார்க்கும்போதுதான் தூய்மையாக இருக்க முடியும். இப்போது ராவணராஜ்யம் முடிவடைகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ அவ்வளவுதான், மாயாவுக்கு எண்டு போட்டாச்சு. பாபா வந்து எண்டு போட போறாரு. எண்டு போட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, ராவணராஜ்யம் முடிய போகுதுன்றாரு. அதாவது ராம ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் ஒரு பாட்டு இருக்கலாம், அந்த மாதிரி இப்ப ராவணனோட ராஜ்யம் நடக்குது, இது முடிய போகுது. அணைய போற விளக்கு பிரகாசமா எரியுன்ற மாதிரி இந்த மாயாவுடைய ராஜ்யம் முடிய போகுதுன்றாரு. இப்ப அதிகமா தான் நடக்கும், ஆனா கடைசியா எண்டு போட்டு முடிச்சிருவார். பிறகு ஒவ்வொரு ஆத்மாவும் தூய்மையாகிடுதுன்றாரு. எல்லா ஆத்மாவும் ஒரு ஸ்டேஜ் வரும், அவங்களுக்கு வாழவே பிடிக்காது, இந்த உலகத்தை விட்டு எப்படா போவோம்னு இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது எல்லாரும் தூய்மையாகி போயிடுவாங்க. அதற்கு தான் வீட்டிற்கு வீடு ஒளி நிறைந்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது. சொர்க்கத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆத்மா என்ற தீபம் ஏற்றப்பட்டு இருக்கும். அதனால வீட்டுக்கு வீடு தீபம் எரியுன்றாரு. உங்களது தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது. இப்ப நமக்கு பாபா வந்து ஆத்மா என்ற தீபத்தை ஏத்திட்டாரு. அதாவது நான் இந்த உடல் எல்லாம் நான் ஆத்மான்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவரு என்னுடைய அப்பா தான் பரமாத்மான்றதை புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஆத்மா நான் நினைச்சிட்டு பரமாத்மாவை நினைக்கிறேன் அப்படின்னா என்னோட தீபம் ஒளியேற்றப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். அப்ப நம்ம யாருக்கெல்லாம் இந்த ஞானம் கிடைச்சிருச்சோ நம்மளுடைய ஆத்மா தீபம் எரியுதுன்னு அர்த்தம்ன்றாரு. ஞானம் என்ற 3வது கண் இப்ப கிடைச்சிருச்சு. பாபா 3வது கண்ணை திறந்து வச்சிட்டாரு. சத்தியுகத்தில் அனைவரும் தூய்மையாக தான் இருப்பாங்கன்றாரு. சொர்க்கத்துல யாரும் தூய்மையற்றவங்களா இருக்க மாட்டாங்க, எல்லாருமே தேவதைகளா இருப்பாங்க. அங்க எந்த ஒரு 5 விகாரத்துல யாருமே போக மாட்டாங்க. இதையும் இப்போது நீங்க புரிஞ்சிட்டீங்க. மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்கான சக்தி குழந்தைகளிடத்தில் வரிசைகரமாக இருக்கிறது. இப்ப பிகேவா தேர்ந்தெடுக்கிற எல்லாரையுமே பாபா வந்து புரிய வைக்கிறாரு. பாபா வந்து அவங்க மூலமா புரிய வச்சிருக்கிறாரு. ஆனா சக்தி வந்து வரிசைகரமா இருக்குதுன்றாரு. வரிசைகரமாக நினைவுல நீங்க இருக்கிறீங்க. பாபா கூட எல்லாரும் ஒரே மாதிரி நினைக்கிறது இல்ல, வரிசைகரமாக நினைக்கிறாங்க. ராஜ்யம் எப்படி ஸ்தாபனை ஆகிறது என்பது யாருடைய புத்தியிலும் இருக்க முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. பாருங்களேன், இப்ப பாபா வந்து குப்தமா இந்த ஞானத்தை புரிய வச்சு எல்லாரையும் மாத்திட்டு இருக்கிறாரு. இங்க ராஜ்யமே உருவாகிட்டு இருக்குது. ஆனா இந்த ராஜ்யம் எப்படி ஸ்தாபனை ஆகுதுன்னு யாருக்குமே புத்தியில இருக்க முடியாதுன்றாரு. அவர் வந்து குப்தமா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறாரு, நமக்கே தெரியாது. யார் எப்ப மாறுவாங்க, யார் ஃபர்ஸ்ட் வருவாங்க, யார் லட்சுமி நாராயண் 108ல வருவாங்க, யார் பிரஜை ஆவாங்க, யார் வேலைக்காரன் ஆவாங்க, எதுவுமே தெரியாது. கடைசி வரைக்கும் மாயாவோட போராட்டம். கடைசியில கூட நமக்கு சான்ஸ் கிடைக்கும், யார் சான்ஸ் கிடைக்குதோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. ஆனா பாபாவை நம்ம வந்து நினைக்கிறத விடவே கூடாது. நீங்கள் போர் வீரர்கள் அல்லவான்றாரு. நினைவு பலத்தின் மூலம் தூய்மையாகி நம் ராஜா ராணியாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை அறிவீர்கள். இப்ப நம்ம மாயாவோட போர் பண்ணிட்டு இருக்கிறோம். பாபா நினைச்சு நினைச்சு தூய்மையாகி ராஜா ராணியாக ஆகிட்டு இருக்கிறோம். பிறகு அடுத்த பிறவில் வாயில் தங்க ஸ்பூனோட பிறப்போம். இப்ப நம்ம பாபா நினைவுல சரீரத்தை விட்டு இந்த உடலை விட்டு போன பிறகு அடுத்த பிறவில பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன் சொல்லுவாங்களா, உண்மையாவே அந்த மாதிரி போய் நம்ம பிறக்க போறோம் சொர்க்கத்துலன்றாரு. பெரிய தேர்வில் வெற்றி அடைபவர்கள் உயர்ந்த பதவி அடைவார்கள் இல்லையா. இப்ப இந்த ஐஏஎஸ் படிச்சுட்டாங்க, டாக்டர் படிச்சுட்டாங்க, அதுல வெற்றி அடைஞ்சாங்கன்னா டாக்டர் ஆயிடுவாங்க, கலெக்டர் ஆயிடுவாங்களே. அந்த மாதிரி நம்ம தேவதை ஆகிற படிப்பு படிச்சுட்டு இருக்கிறோம். அதுல வெற்றி அடைஞ்சோம்னா பெரிய பதவி அடைய போறோம்ன்றாரு. வித்தியாசம் இருக்கும் அல்லவா, எந்த அளவுக்கு படிப்போ அந்த அளவு சுகம் கிடைக்கும்ன்றாரு.
இங்க பகவானே சொல்லி கொடுக்குறாரு இல்லையா, இந்த போதை உங்களுக்கு இருக்கணும். நமக்கு டீச்சர் யாரு? கடவுளே வந்து எடுத்துட்டு இருக்கிறாரு இல்லையா. அப்ப எவ்வளவு போதை இருக்கணும். பழச்சாறு கிடைக்கிறது, இங்க சத்துணவு கிடைக்குதுன்றாரு. சக்தி என்ற செல்வம் அதிகாரம் பகவானின்றி இவ்வாறு பகவதிகளாக யார் ஆக்க முடியும்? பாபா கேக்குறாரு. கடவுளே இல்லாம இந்த மாதிரி தேவதைகளா பகவான் பகவதிகளா யாரால ஆக்க முடியும்? ஒரு மனுஷனால இந்த பாடம் எடுக்க முடியுமா? இதை யார் சொல்லிட்டு இருக்காங்க? கடவுளே இந்த மாத்திட்டு இருக்காரு மனுஷன்லாம் தேவதையா. நீங்கள் இப்போது பதிலிருந்து பாவனமாக ஆகிட்டு இருந்தீங்க, பிறகு பல பிறகுகளுக்கு சுகமானவர்களாக ஆகிடுவீங்கன்றாரு. உயர்ந்த பதவியை அடைவீங்க. படித்து படித்தே பிறகு அசுத்தமானவர்களாக ஆகி விடுறீங்கன்றாரு. பிகே ஆயிட்டு படிச்சு படிச்சு திடீர்னு இந்த மாயா கிரகச்சாரம் மாதிரி பிடிச்சிக்குது, அசுத்தமானவர்களா ஆகிறீங்கன்றாரு. தேக அபிமானத்தில் வருவதன் மூலம் ஞானம் என்ற மூன்றாவது கண் மூடப்பட்டுருது. தேக அபிமானம் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனையே. எல்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு நினைச்சா அப்புறம் வந்து திரும்ப உட்காந்துக்குது. இந்த தேக அபிமானம் தான் ஞானம் என்ற மூன்றாவது கண்ணையே, ஆத்மான்ற மூன்றாவது கண்ணையே மூடி விட்டுருதுன்றாரு. மாயை மிகவும் சக்தி வாய்ந்தது, அதிக முயற்சி இருக்கிறது என்று தந்தை சுயம் கூறுகிறார். பாபா சொல்றாரு, நீங்க நினைக்கிற மாதிரி இது ஈஸியான எக்ஸாம் கிடையாது. அந்த ஐஏஎஸ் டாக்டரை விட ரொம்ப கஷ்டமான எக்ஸாம். ஏன்னா ஹையஸ்ட் போஸ்ட் தேவதை ஆகிறது தான், லட்சுமி நாராயண் ஆகிறது தான். சும்மாவா லட்சுமி நாராயண் ஆயிருப்பாங்க? அவங்களுக்கு வந்து 108 திவ்ய பிரதேசங்கள்னு சொல்லி 108 கோயில் கட்டி அவ்வளோ நித்திய கால பூஜை நடக்குதுன்னா சும்மாவா அவங்க வந்து அந்த பதவி அடைஞ்சிருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. பக்தியில அவ்வளோ பூஜை நடக்குது லட்சுமி நாராயணுக்கு. அது ஒருத்தர் 2 பேர் கிடையாது. கிருஷ்ணர் ராதைன்னா நம்ம நினைச்சுக்கணும் ஒரு ஆள் தான் கிருஷ்ணர், ஒரு ஆள் தான் நாராயணன். ஆனா பாபா சொல்றாரு மொத்தம் 108 பேர். அதனாலதான் 108 திவ்ய பிரதேசங்கள் இருக்கு. 108 பேர் டோட்டலா லட்சுமி நாராயண் பதவி இருக்கு. அதுல யார் நல்லா யோகா பண்ணி நல்லா ஞானம் மத்தவங்க சொல்லி புரிய வச்சு கடவுள் வந்துட்டாருன்ற செய்தியை உலகம் ஃபுல்லா யார் பரப்புனாங்களோ அவங்கதான் லட்சுமி நாராயணன் ஆக முடியும். ஆனா மாயா வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தது. யார் முயற்சி பண்றாங்களோ அவங்கள கூட கவுத்துரும். அதிக முயற்சி இருக்குதுன்ட்டு பாபா சொல்றாரு. பெரிய டெஸ்ட் எக்ஸாம் இது. மனுஷன்ல இருந்து தேவதையாகிறது, அதுவும் லட்சுமி நாராயணன் ஆகிறது. மாயை மிகவும் சக்தி வாய்ந்ததுன்றாரு. பிரம்மாவின் உடலில் வந்து நான் எவ்வளவு முயற்சி செய்கிறேன், ஆனாலும் புரிந்து கொண்ட பிறகும் இவ்வாறு இருக்க முடியாது என்று சொல்லிடுறாங்க. பாருங்களேன், கடவுள் வந்து பிரம்மா உடல்ல வராரு, நந்தி உடல்ல சிவன் வராரு. பிரம்மா தான் நந்தி, நந்தி உடல்ல சிவன் வந்து ரதத்துல வராரு. அது ஒரு ரதம். அந்த ரதத்துல உடல் தான் ரதம். அந்த ரதத்துல வந்து ஆத்மா பரமாத்மா பிரவேசமாகி நமக்கு சொல்றாரு இந்த ஞானத்தை. எவ்வளவு முயற்சி செய்யறாரு. ஆனாலும் புரிஞ்சுக்கிட்ட பிறகும் அப்படி இருக்க முடியாது. கடவுள் தான் பாடம் எடுக்கிறாரா, நாங்க எப்படி ஏத்துக்கிறதுன்னு கேக்குறாங்க. எப்படி பாருங்க மாயா அவங்க புத்தியில உட்கார்ந்துருக்கு. சிவபாபா வந்து படிப்பு கற்பிக்கின்றார் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இது தந்திரம், கெட்டிக்காரத்தனமாகும். இந்த மாதிரி சிலர் இருக்கிறாங்க, கெட்டிக்காரத்தனமா பேசுறாங்க. இவ்வாறும் சொல்லிடுறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. ராஜ்யம் ஸ்தாபனை ஆகியே தீரும்ட்டு பாபா சொல்றாரு. யாரு என்ன பேசினாலும் சரி, நம்புறவங்க நம்புவாங்க, தேவதை ஆகிறவங்க ஆகுவாங்க, லட்சுமி நாராயணன் ஆகிறவங்க ஆகுவாங்க. ராஜ்யம் நடந்தே தீரும். ராஜ்யம் ஸ்தாபனை ஆகியே தீரும். கடவுள் வழியில நடக்கிறவங்க பாண்டவர்கள் கடைசியா ஜெயிப்பாங்க. சத்தியம் என்ற படகு ஆடும் அசையும் ஆனா மூழ்காது என்று சொல்றாங்க அல்லவா. இது நம்ம சத்தியமான ஒரு படகு சிவன் தான். அவரோட படகுல நம்ம உட்கார்ந்துருக்கிறோம் இல்லையா. சத்தியம் சிவம் சுந்தரம் சொல்றோம் இல்லையா. சிவனே வந்து பாடம் எடுக்கிறாரு. அவர் தான் நமக்கு ஆசிரியரா தந்தையா சத்குருவா வந்திருக்கிறாரு. அவர் சொல்றது உண்மையா தானே இருக்கும். அந்த படகுல தான் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். இந்த படகு ஆடும் அசையும், அசைய பார்ப்பாங்க, ஆனாலும் ஒருபோதும் முழுகாதுன்ட்டு பாபா சொல்றாரு. எவ்வளவு தடைகள் வருகின்றன, நல்லதுன்னு சொல்றாரு. இனிமையான தேடி கண்டிருக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யோகா அக்னியின் மூலம் விகாரங்களின் கரைகளை நீக்க வேண்டும். எனது புத்தி குற்ற செயல்களின் பக்கம் செல்வதில்லை தானே என்று தன்னை தான் சோதித்துக் கொள்ள வேண்டும். நிச்சய புத்தியுடையவர்களாக ஆன பின்பும் ஒருபோதும் எந்த விஷயத்திலும் சந்தேகம் எழுப்பவே கூடாது. விக்கிரமத்திலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கான எந்த காரியமும் தனது சுயதர்மத்தில் நிலைத்திருந்து தந்தை நினைவில் தான் செய்ய வேண்டும். வரதானம், உன்னத பராமரிப்பினும் விதி மூலமாக அபிவிருத்தி செய்து அனைவரின் வாழ்த்துக்களுக்கும் பாத்திரமாகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. சங்கமேகமே வாழ்த்துக்களாலே வளர்ச்சி பெறும் யுகமாகுன்றார். பாருங்க, பாபா நமக்கு வாழ்த்துக்கள் கொடுக்குறாரு, நம்ம பாபாவுக்கு வாழ்த்துக்கள் கொடுக்குறோம், பரிவாரம் நமக்கு வாழ்த்துக்கள் கொடுக்குறாங்க.
அவங்களோட பாலனையில வளர்றோம். பாருங்க, ஒரே வாழ்த்துக்களாலே இந்த யுகம் ஓடுது, சங்கம யுகம். பாபா மற்றும் பரிவாரத்தின் வாழ்த்துக்களாலே குழந்தைகள், பாபா மற்றும் பரிவாரத்தின் வாழ்த்துக்களாலே குழந்தைகள் நீங்கள் வளர்ந்து விடுகிறீர்கள். திரும்ப திரும்ப வருது போல இருக்கு. வாழ்த்துக்களாலே தான் ஆடுவதும் பாடுவதும் வளருவதுமாக பறந்து செல்கிறீர்கள். இப்போ எல்லாரும் ஒன் பை ஒன் எல்லாரும் ஓம் சாந்தி சொல்லிக்கிறோம், எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். அதனாலதான் டான்ஸ் ஆடிக்கின்னு பாடிக்கின்னு பாலனையில, நம்ம பாபாவோட பாலனையில பறந்துட்டு இருக்கிறோம். இந்த வளர்ப்பினையே அதிசயமானது. பாருங்க, கடவுளே எங்கேயாவது வந்து வளர்க்குறாரு, ஆத்மாவை வளர்க்குறாரு கடைசி பிறவில. இது எங்க கிடைக்கும்? அவ்வளோ அதிசயமானது. குழந்தைகளான நீங்களும் பெரிய மனசுடன், இரக்க மனதுடன் வள்ளலாகி ஒவ்வொரு நொடியும் ஒருவரை ஒருவர் மிக நல்லது மிக நல்லது என்றே வாழ்த்துக்களை வழங்கி விடுகிறீர்கள். நம்மளும் என்ன பண்றோம், எல்லாரும் ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு நல்லது நல்லதுன்னு சொல்லி வாழ்த்துக்களை வழங்குறோம். இதுவே பாலனைக்கான உன்னத விதியாகும். இதே சொல்லுங்க, எல்லாருக்கும் நல்லது நல்லதுன்னு சொல்லியே ஓட்டுங்க காலத்துன்றார் பாபா. இந்த விதியாலேயே அனைவரையும் பராமரிப்பு செய்து கொண்டிருங்கள், அப்போதே வாழ்த்துக்களுக்கு பாத்திரமாகி விடுவீர்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. நம்ம எல்லாருக்கும் நல்லது நல்லதுன்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லி சொல்லி பாலனை பண்ணோம்னா அதுவும் நமக்கு ரிட்டர்ன் வரும் இல்லையா, நமக்கும் வாழ்த்துக்களுக்கு பாத்திரமாகிடுவீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: தனது சுபாவத்தை சரளமாக்கி விடுங்கள், இது சமாதானத்திற்கான சகஜ விதியாகும். அதாவது யார்கிட்டையும் ஒரே முறுக்குன்னு இருக்காதீங்க, எல்லாரோடையும் சரளமா பழகுங்க. அப்பதான் சமாதானத்துக்கு இது அப்பதான் சமாதானம் அடைய முடியும் இல்லையா. ஏன்னா எல்லாமே முடிய போகுது, கணக்கு வழக்கெல்லாம் முடிஞ்சு டிராமா முடிய போகுது. சுபம் லாபம் போட்டு எண்டு போட்டு பாபா முடிக்க போறாரு இந்த திருவிளையாடலை. சிவனின் திருவிளையாடல் முடிய போகுது, கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் வரப்போகுது. அதனால இன்னும் எதுக்கு சண்டை போட்டு நிற்கிறீங்க? எல்லார்ட்டையும் சுபாவத்தை மாத்திக்காங்க, சரளமாக்கிட்டு சமாதானத்திற்கான இதுதான் சகஜ விதின்னு சொல்லி சொல்றாரு. அவ்யக்த சமிகை: இப்போது ஈடுபாடு நம்ம அக்னியை மூட்டி யோகத்தின் ஜுவாலாரூபமாக்குங்கள். குழந்தைகளான உங்களிடம் உள்ள மகோன்னதமான சக்தி வந்து தூய்மை. பிகேஸ் கிட்ட இருக்கிற உன்னதமான சக்தி பாருங்களேன். நம்ம தான் தேவதையா இருந்தோம் ஒரு காலத்துல, அப்படியே இறங்கி இறங்கி வந்து தூய்மையற்றவங்களா ஆயிட்டோம். இருந்தாலும் பாபா இப்ப நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காரு இல்லையா. இப்ப நம்ம தூய்மையா இருக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா. நம்மளோட தூய்மை சக்திக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கு. தேவதைகள் தூய்மையா இருந்தா இந்த உலக மாற்றமே நடைபெறும். அதனால நம்மளோட தூய்மைக்காக தான் பாபா காத்துட்டு இருக்கிறாரு. நம்மள்ட்ட உன்னதமான சக்தி இருக்கு. அது என்ன தெரியுமா? நம்மளோட தூய்மை. அதாவது வெறும்னே உடல் அளவுல இல்ல, உள்ளத்த அளவுலயும் நம்ம தூய்மையா இருக்கணும். இந்த உன்னதமான சக்தியே அக்னியாக வேலை செய்யுதுன்றாரு. நம்மளுடைய அந்த உன்னதமான தூய்மை சக்தி ஒரு நெருப்பு மாதிரி வேலை செய்யுது. ஒவ்வொரு தேவதையும் தூய்மை ஆயிட்டாங்கன்னா இந்த உலகமே மாறிடும், சொர்க்கம் வந்துடும். ஏன்னா தேவதைகள் வந்து வாழணும்னா சொர்க்கம் தேவை இல்லையா. அதனால நம்மளை இப்ப தூய்மை பண்ணிட்டு இருக்க ஒரு நொடியின் உலகின் குப்பைகளை பஸ்மம் செய்திடுறது. அதாவது நம்ம எல்லாரும் தூய்மை ஆயிட்டோம்னா நெருப்பு மாதிரி அந்த தூய்மை வேலை செய்து ஒரு செகண்ட்ல உலகத்தையே பஸ்மம் பண்ணிடுது. குப்பையெல்லாம் பஸ்மம் பண்ணிடுது. ஆத்மாவானது முழுமையாக தூய்மை நிலையில் நிலை பெறும் பொழுதே அந்நிலையின் உயர்ந்த சங்கல்பத்தால் ஈடுபாடு எனும் அக்னி கொழுந்து விட்டறிந்து குப்பைகளை பஸ்மம் செய்கிறது. ஆனா அது எப்ப நடக்கும்னா நம்ம எல்லாரும் முழுமையான தூய்மை நிலை பெறும் போதுதான். எல்லா பிகேஸும் சம்பூர்ண ஸ்டேஜ் அடையும் போது அந்த உயர்ந்த எண்ணத்தின் மூலமாக அந்த அக்னி நெருப்பு கொழுந்து விட்டு எரியும். அப்ப 5 தத்துவங்களும் உலகத்தையே தூய்மை பண்ணிடும், குப்பைகளை பஸ்மம் செய்து. இதுவே யோக ஜுவாலை. இப்போது குழந்தைகளான நீங்கள் இந்த உயர்ந்த சக்தியை செயலில் கொண்டு வாருங்கள்ன்றார். இப்ப நீங்க அந்த யோக ஜுவாலை பாபா நினைவுல இருந்து ஆத்மாவில் இருக்கிற தூய்மை அழிச்சு, உலகத்துல இருக்கிற தூய்மை அழிச்சு உலகையே மாற்றம் செய்யக்கூடியவர்கள் நீங்க தான். இப்ப அந்த உயர்ந்த சக்தியை செயலில் கொண்டு வாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. மாதேஸ்வரி அவர்களின் விலை மதிப்பிட முடியாத மகா வாக்கியங்கள். புருஷார்த்தம் மற்றும் பிராப்தியினால் அமைக்கப்பட்ட அனாதி நாடகம். இந்த நாடகம் வந்து ஆல்ரெடி உருவாயிருக்கு. இதுதான் சிதம்பர ரகசியம். இந்த நாடகம் சுத்திக்கினே இருக்குது, இதுக்கு ஒரு எண்டே கிடையாது. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இது வந்து ஒரு திருவிளையாடல் மாதிரி, சிவனின் திருவிளையாடல் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. அவர் வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு இந்த சினிமாவை. மேல இருந்து நம்ம நடிச்சிட்டு இருக்கிறோம், நம்மளாம் நடிக்க வந்தோம். கடைசியா அவரும் டைரக்டர் வந்து நடிக்க வருவாரு. நடிச்சுட்டு நம்ம எண்டு கார்டு போட்டு நம்ம எல்லாரும் மேல போயிடும் பரந்தாமத்துக்கு. இது திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த நாடகம் எப்படி உருவாகிருக்குன்னா முயற்சி மற்றும் பிராப்தி. இப்ப யார் முயற்சி செய்யறோமோ அவங்க போயிட்டு அந்த அத்தனை பிறவி எடுத்து அத்தனை அந்த பிராப்தத்தை அடையிறாங்க. இப்ப பாபாவை பேச்சை கேட்டு பாபா சொல்ற மாதிரி மாறி சொர்க்கத்துக்கு போயிட்டு அந்த பலனை அனுபவிச்சு அடுத்தடுத்த பிறவிகளும் அந்த பலனை அனுபவிச்சு கடைசி பிறவி வரைக்கும் நம்ம சந்தோஷமா வாழறோம்னா நம்ம பண்ண முயற்சி தான் காரணம். அதோடைய பிராப்தி இந்த 2 விஷயங்கள் தான் சொல்றாங்க மம்மா மாதேஸ்வரி சொல்றாங்க. புருஷார்த்தம் மற்றும் பிராப்தம் 2 விஷயங்களாகும். புருஷார்த்தம் முயற்சி மூலமாக விதி அமைக்கப்படுகிறது. அதாவது சொல்லுவாங்க ஒரு பழமொழி, முயற்சி தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும்னு சொல்லுவாங்க. அதாவது கடவுள் வந்து நம்மளை முயற்சி பண்ண வைக்கிறாரு.
நம்ம நம்ம வந்து கடவுளே இப்போ லக்குன்னு சொல்லுவாங்க. லக்குன்னா எதுவுமே செய்யாமல் அப்படியே கிடச்சிருன்னுவாங்க. ஆனால் நம்ம இங்கே முயற்சி செய்கிறோம், பாபாவை நினைக்கிறோம், முரளி படிக்கிறோம், ஏதோ ஒன்று நம்ம செய்கிறோம் பாருங்க, நம்மளால ஆன முயற்சி, அதன் மூலமாக தான் நம்ம பாக்கியமே அமைக்கப்படுதுன்னு சொல்றாரு. அதனால தான் பிரம்மன் தலையெழுத்து எழுதிட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம பிரம்மா குமாரியா இருந்து நம்ம தலையெழுத்து நம்மளே தான் எழுதிக்கிட்டோம். நம்ம என்ன முயற்சி பண்ணோமோ அதுதான் நம்ம தலையெழுத்தா 84 பிறவிக்கு அமையுது. இந்த அனாதி சிருஷ்டியின் சக்கரம் இப்போ சுத்திக்கிட்டே இருக்குதுன்றார். யார் ஆதி சனாதன பாரதவாசிகள் பூஜைக்குரியவர்களாக இருந்தார்களோ அவங்க தான் இப்போ பூசாரி ஆனார்கள். பிறகு அதே பூசாரிகள் இப்போ முயற்சி பண்ணி திரும்ப பூஜைக்குரியவர்களாக ஆகிடுவாங்கன்றாங்க மம்மா. மம்மா சொல்றாங்க, அவங்கள வந்து டிராமா பண்ண வைக்கும். அவங்க வந்து சாதாரணமாக இருக்க முடியாது. அவங்க இப்போ லட்சுமி நாராயணனா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள ட்ராமா முயற்சி பண்ண வைக்க அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை வரும். அவங்க வந்து மாறுவாங்க, மாறி திரும்ப லட்சுமி நாராயணனா மாறிடுவாங்க. சாதாரண மனுஷனா ஆன லட்சுமி நாராயணன் திரும்ப லட்சுமி நாராயணா மாறிடுவாங்கன்னு சொல்றாங்க மம்மா. சொல்றாங்க மம்மா அப்படிதானே, மம்மா வந்தாலும் லட்சுமி ஆகுறாங்க. மம்மாவுக்கு அவ்வளோ பிரச்சனை, நம்மளெல்லாம் விட ரொம்ப கஷ்டப்பட்டவங்க மம்மா. ஆனால் அவ்வளோ புருஷார்த்தம், அவ்வளோ முயற்சி பண்ணவங்க மம்மா. உடம்பு ஃபுல்லாக கேன்சர் வந்தாலும் சிரிச்ச முகத்தோட திராட்சையை கொடுத்தவங்க தான் அவங்க கடைசி நேரத்தில் எல்லாருக்கும். நம்மளா இருந்தால் அந்த டைமில் புலம்பும். ஆனால் அவங்க எந்த அளவுக்கு பொறுமை சக்தி, அந்த அளவுக்கு பாபா சேவையும் அவ்வளோ செஞ்சுருக்காங்க. பாபா சேவையை அவங்க எல்லாமே அவ்வளோ புருஷார்த்தம் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க தான் லட்சுமி ஆகுறாங்க இல்லையா. இந்த இறங்குவது மற்றும் ஏறுவது அனாதி நாடகத்தின் விளையாட்டாக இப்போ அமைக்கப்பட்டிருக்குன்ட்டு பாபா சொல்றார். ஒரு மாணவர் கேட்குறாங்க, ஸ்டூடெண்ட்டு மம்மா கிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, மாதேஸ்வரி எனக்கு கூட இந்த கேள்வி எழுது, இந்த நாடகம் இது போல் அமைக்கப்பட்டுள்ளது என்றால் பிறகு ஒருவேளை ஏற வேண்டும் என்று இருந்தது என்றால் தாங்களாகவே ஏறி விடுவார்களே, பிறகு புருஷார்த்தம் செய்வதற்கான பயன் என்னதான் ஆகியது? அதாவது நம்ம வந்து ஏறணும்னு இருந்தா ஏற போறோம், இறங்கணும்னு இருந்தா இறங்க போறோம், எதுக்கு புருஷார்த்தம் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. யார் ஏறுகிறார்களோ அவர்கள் பிறகு விழத்தான் போகிறார்கள் என்றால் பின் இவ்வளவு புருஷார்த்தம் தான் ஏன் செய்ய வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க யாரோ பிரில்லியண்டா. அதாவது நாங்க போய் தேவதை ஆவோம், திரும்ப நாங்க அரை கல்பம் கழிச்சு மனுஷன் ஆயிடுவோம் போது நாங்க எதுக்கு இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாதேஸ்வரி சொல்றாங்க, இந்த மாதேஸ்வரி இல்ல அவர் இன்னொரு கேள்வி கேட்கிறாரு. மாதேஸ்வரி, இந்த நாடகம் மிக சரியாக திரும்பவும் அப்படியே நடக்குது என்று நீங்க சொல்றீங்க இல்லையா. அதாவது போன கல்பம் இதே மாதிரிதான் சத்தியகம் திரேதாயுகம் துவாபரகம் கலியுகத்துல நம்ம நடிச்சு வந்தோம், நமக்கு பாபா கிளாஸ் எடுத்தாரு, திரும்ப நம்ம போய் தேவதை ஆனோம். அதே மாதிரி இந்த கல்பமும் திரும்ப 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 தான் இது நடக்குது. அப்படியானால் அல்மைட்டி சர்வசக்திவான் பரமாத்மா சதா இப்பேற்பட்ட விளையாட்டை பார்த்து சுயம் களைப்பொன்றும் அடைவதில்லையே அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது பாபா மேல இருந்து சாட்சியாகி இது ஒரு சினிமா மாதிரி பார்த்துன்னுக்கிறாரு. இப்ப நம்ம தியேட்டருக்கு போறோம், ஒரு சினிமா பாக்குறோம் இல்லையா, திரும்ப திரும்ப ஒரே சினிமாவே பார்த்துன்னு இருப்போம், நமக்கு போர் அடிக்காதா? அது மாதிரி பாபா மேல இருந்து ஒரே சினிமாவே திரும்ப திரும்ப பார்த்துக்கிறாரு, அவருக்கு போர் அடிக்காதான்னு கேட்கிறாரு. எப்படி 4 பருவங்காலங்களில் குளிர்காலம் வெப்பகாலம் ஆகியனுடைய வித்தியாசம் இருக்குமோ அதே போல இந்த நாடகத்தில் வித்தியாசம் ஏற்படாதா அப்படின்னு சொல்லி அந்த கேட்குற ஒரு ஸ்டூடெண்ட்டு கேட்குறாரு. இப்போ குளிர்காலம் வெப்பகாலம் இந்த மாதிரி காலம் மாறி மாறி வருது இல்ல, அதே மாதிரி இந்த நாடகம் வந்து ஏன் ஒரே மாதிரியே நடக்குது, அடுத்த அடுத்த கல்பத்துல வேற மாதிரி நடக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு மாதேஸ்வரி சொல்றாங்க, அதுதான் மிக சரியாக ரிப்பீட் ஆகிறது என்பதே இந்த நாடகத்தின் சிறப்பாகும். அது அம்மா சொல்றாங்க, இந்த நாடகம் திரும்ப திரும்ப அதே தான் நடக்கும், மாறவே மாறாது, சரியா ரிப்பீட் ஆகும். ஒரு பறவை பறந்து போச்சுன்னா அடுத்த கல்பத்துல அதே டைம்ல அதே பறவை தான் பறந்து போகும், வேற பறவை பறந்து போகாது, வேற வேற எதுவுமே நடக்காது, அதே தான் நடக்கும். ஏன்னா ஆத்மால ஸ்டோர் ஆன பாட்டு அதே தான் நடக்கும். மேலும் இந்த நாடகத்தில் இன்னும் மற்ற சிறப்புகள் கூட இருக்குது. ரிப்பீட் ஆகிட்டு இருந்தாலும் கூட தினமும் அது புதுசாகவே படுகிறது. அதாவது இப்ப நமக்கு போன கல்பத்துல நம்ம இதே இதே முறையில இதே டைம்ல தான் படிச்சுட்டு இருந்தோம், ஆனா நமக்கு இது புதுசா இப்ப நம்ம கேக்குற மாதிரி இருக்குல்ல. அது மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா புதுசா நடக்கிற மாதிரி அனுபவம் ஆகுது. இது ஏன் அப்படி நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சுன்னு கேள்வி கேட்கறோம். ஆனா போன கல்பமும் இதே தான் நடந்தது. அது ரிப்பீட் ஆயிட்டு இருந்தாலும் தினமும் அது நமக்கு புதுசா நடிக்கிற மாதிரி தானே படுது அப்படின்னு சொல்றாங்க. முதலிலோ நமக்கு கூட இந்த கல்வி இருக்கவில்லை, ஆனால் நாலேஜ் ஞானம் கிடைத்த பிறகு எது எது வினாடிக்கு வினாடி நடக்குதோ மிக சரியாக முந்தைய கல்பத்தினுடையது போல் நடக்கிறது என்றாலும் கூட நீங்கள் அதை சாட்சி நிலையாக பார்வையாளராக இருந்து பார்க்கும் பொழுது நித்திய நயா தினமும் புதிது போலவே நீங்க நினைப்பீங்கன்னு சொல்றாங்க மம்மா. முன்னாடி நமக்கு இந்த ஞானம்லாம் இல்லை, அப்பெல்லாம் நமக்கு தெரியாது இது ஒரு டிராமா, இதுல நம்ம நடிச்சிட்டு இருக்கிறோம், இது திரும்ப திரும்ப நடக்குதுன்னு. ஆனா இப்ப நமக்கு அந்த டிராமாவுடைய ஞானம், பாபாவுடைய ஞானம், ஆத்மாவினுடைய ஞானம் எல்லாம் கிடைச்ச பிறகு இப்ப என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் போன கல்பத்துல நடக்கிற மாதிரிதான் நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சா கூட, சாட்சி பார்வையாளராகி நம்ம பார்த்தா கூட அப்ப கூட நமக்கு புதுசா தானே தெரியுது. திடீர்னு ஒண்ணு நடக்குது, ஏதாவது யாரோ நம்மளை திட்டாங்க, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, நம்ம அப்படியே புதுசா தானே பாக்குறோம்.
ஒரு ஏரோப்ளேன் வந்து விழுது, அப்படியே புதுசா தானே பாக்குறோம். அது போன கல்பத்துல இந்த ஏரோப்ளேன் விழுந்தது அப்படின்னு நினைச்சு நான் பாக்குறோம். அப்படி கிடையாது. புதுசா தான் அந்த சீனை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். தினமும் புதிது போல தான் நீங்க ஞானம் இருந்தா கூட அதை புதிது போலவே தான் நினைப்பீங்கன்றாரு. இப்போது சுகம் துக்கம் இரண்டுடைய அறிமுகம் நமக்கு கிடைச்சிருச்சுன்ட்டு அம்மா சொல்றாங்க. இப்ப பாருங்க, இப்ப நமக்கு எல்லாமே கிடைச்சிச்சு, நம்ம சுகமும் அடையிறோம் துக்கமும் அடையிறோம். எனவே இப்படி இருந்தாலும் ஃபெயில் ஆகத்தான் போகிறோம் என்றால் எதற்காக படிக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். இல்லை பிறகோ இப்படி கூட நினைக்கலாமே. அதாவது அம்மா சொல்றாங்க, எப்படி இருந்தாலும் நம்ம ஃபெயில் தானே ஆக போறோம், எதுக்காக உட்காந்து நான் இந்த முரளி படிக்கிறேன், எதுக்காக யோகா பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. சரி, இப்படி கூட நினைக்கலாம்ல, சாப்பாடு கிடைக்கதான் போகுது, நான் எதுக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படி கூட நினைக்கலாம்ல. அதே போல அப்படி நினைச்சா அப்ப சாப்பாடு வருமா நமக்கு? சாப்பாடு எப்படியோ கிடைச்சிரும். நான் எதுக்கு உழைக்கணும் சம்பாதிக்கணும்னு நீங்க நினைப்பீங்களா? நினைக்க மாட்டீங்க இல்லையா? போய் சம்பாதிக்கிறீங்க, அதை சம்பாரிச்சதை வச்சுதான் சாப்பிட்றீங்களா? அது மாதிரிதான் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாதான் நம்ம பதவி கிடைக்கும். அதே போல இப்போது ஏறும் கலையின் நேரம் வந்துள்ளது என்பதை நாமும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதே தேவதை குடும்பம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. அதாவது முன்னாடியாவது வாழ்க்கை என்ன ஆகும், என்ன ஆக போறோம், அடுத்த பிறகு எங்க போறோம், செத்தா என்ன ஆக போறோம் எதுவும் தெரியாம இருந்துச்சு. இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு, செத்த பிறகு நமக்கு சொர்க்கத்துக்கு போக போறோம்ட்டு. ஏன்னா பாபா குழந்தை ஆயிட்டா கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போயிடுவோம். அதே தேவதை குடும்பம் இப்ப ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது. பின் ஏன் நாம் இப்பொழுதே இந்த சுகத்தை பெற்றுக்கொண்டு விடக்கூடாது? எப்படி பாருங்கள், இப்போது யாராவது நீதிபதியாக விரும்புகிறார் என்றால் புருஷார்த்தம் செய்தால் தானே அந்த பட்டத்தை பெற முடியும் அல்லவா அப்படின்னு அம்மா புரிய வைக்கிறாங்க பாருங்களேன். ஒருத்தவங்க நீதிபதி ஆகணும்னா படிச்சாதானே நீதிபதி ஆக முடியும். நான் படிக்காம நான் ஃபெயில் ஆயிடுவேன், எதுக்கு நான் படிக்கணும்னு நினைக்கிறாங்களா? இல்லையே. ஃபெயில் ஆனா கூட போய் காலேஜ்ல படிக்கிறவங்களும் இருக்கிறாங்கல்ல. ஏதோ ஒரு முயற்சி எல்லாரும் பண்றாங்கல்ல. ஃபெயில் ஆகுறாங்க, பாஸ் ஆகுறாங்க. அதே மாதிரிதான் இந்த தேவதை ஆகிற படிப்பை நம்ம படிக்கணும். அதில் ஃபெயில் தோற்று விட்டார் என்றால் உழைப்பே வீணாகி போயிடுது. ஆனால் இந்த அவினாஷி ஞானத்தில் பிறகு இது போல ஏற்படாது. அதனால இந்த ஞானத்தினால எதுவும் அந்த மாதிரி ஏற்படாது. இந்த அவினாஷி ஞானத்தின் அழிவு சிறிதளவும் ஏற்படாது. ஆனா இந்த ஞானம் கேட்கறவங்க யாருமே ஃபெயில் ஆக மாட்டாங்க. கண்டிப்பா ஒரு துளி கேட்டாலும் என்ன ஆயிடுவாங்க, தேவதை ஆயிடுவாங்க, கண்டிப்பா சொர்க்கத்துக்கு வந்துருவாங்க. இந்த ஞானத்தின் அழிவு ஏற்படாது. சரி, அப்படியே அந்த அளவுக்கு புருஷார்த்தம் செய்யாமல் தெய்வீக ராயல் குடும்பத்தில் வராவிட்டாலும் கூட, ஒருவேளை குறைவான முயற்சி செய்திருந்தார்கள் என்றாலும் கூட அந்த சத்தியுக தெய்வீக பிரஜையில் வர முடியும்ட்டு சொல்றாங்க மாமா. பாருங்க, நீங்க அந்த அளவுக்கு முயற்சி பண்ணல, லட்சுமி நாராயணன் ஆக முடியல, லட்சுமி நாராயணனோட குடும்பத்துல கூட வர முடியலன்னா கூட கண்டிப்பா சத்தியுகத்துக்கு வருவாங்க, அங்க பிரஜையா வருவாங்க அப்படின்ட்டு அம்மா சொல்றாங்க. ஆனால் புருஷார்த்தம் செய்வது மிகவும் அவசியமாகும். என்னதான் இருந்தாலும் நான் தான் பிரஜையா வருவேன், நான் வேலைக்காரியா வருவேன், எப்படியா இருந்தாலும் நான் வருவேன் தானேன்ட்டு முயற்சி பண்ணாம இருக்காதீங்க. கண்டிப்பா முயற்சி பண்ணும், பாபான்னு நினைக்கணும். இதுல என்ன கஷ்டம் இருக்கு? முரளி படிக்கணும், பாபாவை நினைக்கணும். எங்க இருந்தாலும் பாபாவை நினைக்கணும், எங்க இருந்தாலும் முரளி படிக்கணும். நம்மளால முடிஞ்ச 4 பேருக்கு இந்த ஞானத்தை சொல்லி புரிய வைக்கணும். ஸ்ரீமத் படி நடக்கணும், அவ்வளவுதான். இதுதான் முயற்சி. ஏனெனில் புருஷார்த்தத்தின் மூலமாக தான் பிராப்தி விதியே அமைக்கப்படும் சொல்றாரு. நம்ம இப்ப எந்த அளவுக்கு பாபா கடவுள் சொல்றதை கேட்கிறோமோ, கடவுள் சொல்றதை கேட்டு ஸ்ரீமத் படி நடக்கிறோமோ, அந்த பிராப்தி தான் நமக்கு. பிரம்மா தலையெழுத்து எழுதினார் சொல்றாங்களா, அந்த 84 பிறவிக்கு தலையெழுத்து எழுதப்படுதுன்ட்டு சொல்றாங்க மம்மா. எனவே புருஷார்த்தத்திற்கு தான் நன்றி பாடப்பட்டுள்ளதுன்ட்டு மம்மா சொல்லி முடிக்கிறாங்க. முயற்சிக்கு தான் நன்றி பாடப்பட்டிருக்குது. ஆனா பாபா தான் நம்ம டிராமாவும் சரி பாபாவும் சரி எல்லாம் சேர்ந்துதான் நம்ம முயற்சி பண்ண வைக்குது. நம்ம ஒழுங்கா படிக்கலைன்னா 2 தட்டும் டிராமா. அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து முரளி படிக்க ஆரம்பிச்சிருவோம். நல்லா 2 சாத்துன்னு ஒரு மாயா ஒரு பக்கம் சாத்தும், டிராமா ஒரு பக்கம் சாத்தும். அதுக்கப்புறம் எப்பயும் போல பாபாட்ட ஓடியாந்துருவோம். அதாவது தேவதை ஆகணும்னு விதி இருந்தா கண்டிப்பா நம்ம முயற்சி பண்ணுவோம். இந்த ஈஸ்வரிய நாலேஜ், இறை ஞானம் அனைத்து மனித ஆத்மாக்களுக்காக தான் இருக்குது. முதல்ல ஒரு முக்கிய பாயிண்ட் தங்களுடைய சிந்தனையில் அவசியம் வச்சிருக்கணும்ட்டு அம்மா சொல்றாங்க. இந்த மனித சிருஷ்டி அந்த விருட்சத்தின் விதை ரூபமாக கடவுளே இருக்கிறாரு. இந்த மனித சிருஷ்டின்றது ஒரு மரம், அந்த மரத்தினோட விதை கடவுள். அவர்கிட்ட இருந்துதான் நமக்கு குணங்கள்லாம் வருது. அந்த பரமாத்மா மூலமாக பிராப்தி ஆகி கொண்டிருக்கும் இந்த ஞானம் எல்லா மனுஷங்களுக்கும் அவசியமான ஒன்றாகும். பாருங்க, இந்த ஞானம் இருக்கு இல்லையா, இந்த ஞானம் பிகேஸ்க்கு மட்டும் கிடையாது, உலகத்துல இருக்க எல்லா மனுஷங்களுக்கும் அவசியமானது ஞானம். அனைத்து தர்மத்தினருக்கும் இந்த ஞானம் பெறுவதற்கான அதிகாரம் இருக்குது, அத்தாரிட்டி இருக்குதுன்ட்டு, உரிமை இருக்குன்ட்டு பாபா அம்மா சொல்றாங்க. எல்லாருக்குமே இந்த ஞானத்தை நம்ம சொல்லி புரிய வைக்கணும். இவங்க முஸ்லீம், இவங்க கிறிஸ்டின், இவங்கெல்லாம் சொல்ல தேவையில்ல அப்படிலாம் கிடையாது. இவங்க பக்கத்து வீடு அக்கத்து இவங்களுக்கு சொன்னா என்ன புரியும் அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லாருக்குமே இந்த ஞானத்தை சொல்ல வேண்டிய அதிகாரம், கேட்க வேண்டிய அதிகாரம் இருக்குது. ஒவ்வொரு தர்மத்தின் ஞானம் அவரவர்களுடையதாக இருக்கிறது. ஆனா அவங்கவுங்க ஒரு ஞானம், அதாவது பைபிள் படிக்கிறாங்க, குரான் படிக்கிறாங்க, அதுல ஏதோ ஞானத்தை
புரிஞ்சுக்கிறாங்க. ஒவ்வொருடைய சாசனம் கூட தனித்தனியாக இருக்குது, ஒவ்வொருடைய வழியும் கூட தனித்தனியாக இருக்குது. அது கலியுகத்துல அப்படிதான் இருக்கும். ஒவ்வொருடைய சம்ஸ்காரம் கூட தனித்தனியாக இருக்குது என்றாலும் கூட இந்த ஞானம் எல்லாருக்காகவும் இருக்குது. ஏன்னா இது இது வந்து காட்ஃபாதருடைய ஞானம், பரம்பிதா பரமாத்மா தந்தை, ஆத்மாவினுடைய தந்தையுடைய ஞானம், ஞானக்கடலுடைய ஞானம் அவருடைய குழந்தைகளுக்கு சொந்தமானது. அது யார் எப்படி சம்ஸ்காரம் யார் யார எப்படி இருக்குதோ அதெல்லாம் பத்தி கவலை இல்லை. அவங்க எந்த தர்மத்தினால இருந்தாலும் கவலை இல்லை, உங்களுடைய வழி வேற வேறையா இருந்தாலும் கவலை இல்லை. ஆனாலும் அவங்களுக்கு இந்த ஞானம் எல்லாருக்காகவும் இருக்குது. அவர்களால் இந்த ஞானத்தை எடுக்க முடியவில்லை, நமது குடும்பத்தில் வரவில்லை என்றாலும் கூட அனைவரின் தந்தையான காரணத்தினால் அவரிடம் யோகம் நினைவின் மூலம் தொடர்பு கொள்வதால் பிறகு அவசியம் அவங்க தூய்மையாயிடுவாங்க. இந்த ஞானத்தை கேட்கல, சென்டருக்கு வரல, நம்ம கூட அவங்க முயற்சி பண்ணலனா கூட அவங்க கடவுளுடைய குழந்தைன்றதுனால கண்டிப்பா கடவுளை நினைப்பாங்க. ஒரு செகண்ட் நினைச்சாலும் கண்டிப்பா அவங்க தூய்மையாயிடுவாங்க. இந்த பவித்திரத்தாவின் காரணமாக தங்களுடைய பிரிவில் அவசியம் பதவி பெறுவாங்க. அந்த பாபா நினைச்சு தூய்மை ஆகிறதுனால அவரை யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா நினைக்கும் போது, தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நினைவு செய்யும் போது அவங்க தூய்மை ஆயிடுவாங்க. தூய்மை ஆகும் போது அவங்க தர்மத்தினோட பிரிவில் அவங்க அவசியம் பதவி அடைவாங்க. அதாவது இப்ப கிறிஸ்துவ தர்மம்னா கிறிஸ்துவா ஆவாங்க, அதாவது நல்ல முயற்சி பண்ணா கிறிஸ்துவாயிடுவாங்க. முஸ்லிம் தர்மத்துல இப்ராஹிமா ஆயிடுவாங்க, அதாவது பெரிய பதவி அடைவாங்க பாபாவை நினைச்சு நினைச்சு தூய்மையாகி. இந்த பவித்திரத்தாவின் காரணமாக தங்களது பிரிவில் அது அவசியம் பதவி பெறுவார்கள். ஏனெனில் யோகத்தையோ அனைத்து மனிதர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். எல்லாரும் ஞானத்தை ஏத்துக்க மாட்டாங்க. அதாவது உலகத்துல சொர்க்கம் இருந்துச்சு, நாங்க தான் தேவதையா இருந்தோம்னு சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, மேலங்கீழமா பார்ப்பாங்க. ஆனா தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு நம்ம இந்த உடம்பு கிடையாது, நம்ம உயிர், நம்ம மேல இருந்து வந்தோம், பரந்தாமத்துல இருந்து நடிக்க வந்தோம், பரலோகத்துல இருந்து வந்தோம், பரலோகத்துல இருக்கிற பரம்பிதா அவர் தான் வந்து அல்லாஹ் ஜஹோவா, அவர் தான் எல்லா பேர் தான் வேற வேற கூப்பிடுறீங்க, ஆனா அவர் புள்ளியா இருக்கிறாரு, அவர் தான் காட் இஸ் லைட்னு சொன்னா எல்லாரும் ஏத்துக்குவாங்க. எல்லா தர்மத்திலையும் ஏத்துக்குவாங்க. யோகத்தை எல்லாரும் ஏத்துக்குவாங்க, ஞானத்தை ஏத்துக்கலனா கூட யோகத்தை எல்லாரும் ஏத்துக்குவாங்க. எங்களுக்கு கூட முக்தி வேண்டும் என்று நிறைய மனுஷங்க கேக்குறாங்க. ஆனால் தண்டனையிலிருந்து விடுபடுவதற்கான சக்தி கூட இந்த யோகத்தின் மூலமாக கிடைக்க முடியும்ட்டு பாபா சொல்றாரு. எல்லாரும் முக்தி வேணும் முக்தி வேணும்னு கேக்குறாங்க. அதான் பிறவா நிலை, பிறக்க கூடாது, திரும்ப செத்தா போயிடணும், அதோட வரவே கூடாது நடிக்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த தண்டனையை ஏன் அனுபவிக்கிறோம்னா பாவ கணக்குனால தண்டனை அனுபவிக்கணும். அந்த தண்டனையில இருந்து விடுபடுற சக்தி கூட எப்ப கிடைக்கும்னா பாபா நினைக்கும் போதுதான் கிடைக்கும், யோகத்தின் மூலமாக தான் கிடைக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. சாரி, மம்மா சொல்றாங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி அம்மா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.